ஓடி போச்சு. ஆமா, ஃபோன் பண்ணி காலையிலே வந்து அரிசி எடுத்துட்டு போன்னு சொன்னேன். என் பேச்ச நீ கேட்டியா? இவ்ளோ நேரம் வருவேன்னு பார்த்தோம்னா ஆளையும் காணோம் ஊரையும் காணோம். ஐயா, குஷ்பகா வந்துச்சு, பேசிட்டே உட்கார்ந்துட்டோம். இப்போ வீட்டுக்கு தான் கிளம்பலான்னு பார்த்தோம், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. இந்த பொய்யெல்லாம் சொல்லாதியாக்கோ, நானே அரிசி தூக்கிட்டு வந்து கொடுப்பேன்னா நீ வரல. ஏ உமா, கண்டுபிடிச்சிட்டா வாடி முப்பாத்தா. ஏக்கா, யூடியூப் பாத்தியா? யூடியூப் திறந்தா விஜயகுமார் குடும்பமா போயிட்டு இருக்குக்கா. ஆமா முப்பாத்தா, நானும் பார்த்தேன். அந்த விஜயகுமார் பேத்திக்கு கல்யாணமாமா. ஐயோ, 5 நாளா என்னோட யூடியூப்ல பூரா அவங்க வீடியோவே தான் வந்துச்சு. ஆமா முப்பாத்தா, கல்யாணம் பண்றாங்களா இல்ல சினிமா எடுக்கறாங்களானே தெரியல. அப்படி நடந்துட்டு இருக்கு கல்யாணம். ஏக்கா, இத்தனை நாளைக்கு எனக்கா பண்ணுவாங்க? இவ்ளோ நகை வச்சிருக்காங்கக்கா. ஏண்டி அறிவு கட்டவளே, அவங்க எல்லாம் பணக்காரவங்க, நகை நிறைய வச்சிருப்பாங்க. அது உனக்கு தெரியாதா? புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? அட போக்கா, பணக்காரவங்க நகை வச்சிருக்காங்கங்கறதெல்லாம் சரிதான். தலைக்கு ஒரு ஆளா, மூஞ்சிக்கு ஒரு ஆளா, நகை போடுறதுக்கு ஒரு ஆளா, பூ வைக்கிறதுக்கு ஒரு ஆளா, எல்லாரும் மாத்தி மாத்தி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் நோட் பண்ணியா நீயே? என்னடி சொல்ற முப்பாத்தா? அட ஆமாக்கா, மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. மருதாணி போட ஒருத்தவங்களாம், அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அட பூ கூடக்கா, அந்த உள்ள டெய்லி ஒரு பூ வச்சிட்டு இருந்துச்சுல, அந்த பூக்கு கூட ஒருத்தவங்க இருக்காங்களாம். ஏக்கா, இந்த மாதிரி தொழிலெல்லாம் இருக்குன்னு இப்பதான் எனக்கே தெரியும். முப்பாத்தா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பூ வைக்கிறதுக்கு போயிட்ட நீ இப்பலாம் சேலைய மடிப்பெடுத்து கொடுக்கறதே ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தெரியுமா உனக்கு? ஆமாடி உமா, சேலை மடிப்பெடுத்து கொடுக்கறது ஒரு வேலையா வச்சிட்டு இருக்காங்க. நம்ம சேலைய கொடுத்தோம்னா அவங்க நீட்டா அயன் பண்ணி மடிப்பெல்லாம் நீட்டா எடுத்து கொடுத்துருவாங்க. எடுத்துட்டு வந்து அப்படியே கட்டிக்கலாம். இது ஒரு பிசினஸா. இதுல எவ்வளவு பேர் எவ்வளவு காசு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? முப்பாத்தா, அந்த மருதாணி போடுற புள்ளை இருக்குதுல, அந்த புள்ளைய அடுத்த வருஷம் வரைக்கும் புக் பண்ணி வச்சிருக்காங்களாம். அப்ப எத்தனை பேர் மருதாணி போடுறாங்கன்னு பாத்துக்கோ. ஏக்கா, அந்த பூவை அலங்காரம் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அந்த காலத்துலலாம் மாலை கட்டி தான் விற்பாங்க. கழுத்துல போடுற மாலைக்கு தான் ஒரு கூட்டம் இருந்துச்சு. இப்ப என்னடானா பொம்பளை பிள்ளைங்க தலைக்கு வைக்கிற பூக்கு கூட ஒரு ஆள் இருக்காங்கக்கா. அந்த பூவை சேலைக்கு கலர் கலரா போடுறாங்க. என்னடி சொல்ற? கலர் கலரா வளையல் போடுவாங்க, கலர் கலரா நகை போடுவாங்க. இது என்னடி புதுசா சொல்ற நீ? அட ஆமாக்கா, இப்பெல்லாம் கலர் கலரா பூவும் இருக்கான். நம்மலாம் மல்லிகைப்பூ முல்லைப்பூ தான் பார்த்துருக்குறோம். என்னென்னவோ பூ சொல்றாங்கக்கா. அந்த தியாப்புள்ள வச்சிருந்த பூவு ஸ்பெரிடேஸா. ஸ்பெரிஸ்னு ஏதாவது பூ இருக்கு? முப்பாத்தா, பேர் தெரியாம தப்பு தப்பா சொல்ற நீ. அது பேரு பேபி ஃப்ரெஷ்ஷா. அப்படினா என்னடி? அப்படினா பூ நல்லா விளையிறதுக்கு முன்னாடியே பறிச்சிடுறது. மொட்டா இருக்கும் போதே பறிச்சு அதோட இதழ்கள்லயே பூவை டெக்கரேஷன் பண்றது. அதுக்கு தான் பேபி ஃப்ரெஷ். ஏக்கா, சேலையை மட்டும் கொடுத்தா போதுமாமா, அந்த சேலைக்கு தகுந்த மாதிரி பூவும் அவங்களே கொடுத்துருவாங்களாம். அந்த பூ எல்லாமே கலர் பூவோ பிளாஸ்டிக் பூவோ இல்லக்கா, எல்லாம் சுத்தமா விளைஞ்ச பூவு. இந்த மாதிரி பூவெல்லாம் எந்த நாட்டுல கிடைக்குதுன்னே தெரியலக்கா, ஆனா அவங்களுக்கு மட்டும் கிடைக்குது. ஏய், இதெல்லாம் ஒரு பிசினஸ் ஆடி. இந்த பூவெல்லாம் எங்கடி தேடி தேடி வாங்கி தருவாங்க? ஏக்கா, இதுதான் பிசினஸ் சீக்ரெட். இதெல்லாமா சொல்லி தருவாங்க. அந்த காலத்திலாம் கல்யாணம் பண்ணனும்னா தரகரை தான் தேடுவாங்க, மாப்பிளைய தேடலான்னு. இப்போ ஆன்லைன்ல தேடுறாங்க. ஆமாடி உமா, அந்த காலத்திலாம் தரகரை தேடி தான் மாப்பிளைய பிடிச்சு கொண்டு வந்தாங்க. அதனால தான் எனக்கு ஒரு மாங்காய் மலையனும் உனக்கு ஒரு கிழக்கு இருக்குன்னு கிடைச்சான். இந்த காலத்துல ஆன்லைன்ல பிடிக்குதுங்க, சீக்கிரமாவே அத்துட்டுதுங்க. ஏக்கா, இப்போ பிசினஸ் புதுசு புதுசா இருக்குக்கா. அந்த காலத்துலலாம் கடை வச்சிருந்தாதான் பிசினஸ். இந்த காலத்துலலாம் வீட்ல இருந்தே ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் இன்ஸ்டாகிராம்ல. அந்த மருதாணி போடுற பொண்ணு இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்து தான் ஹீரோயின்ஸ் எல்லாம் புக் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்து தான் இந்த பூ விற்கிற பிள்ளைக்கும் ஆஃபர்ஸ் நிறைய வருதாம். அது கூட எனக்கு ஆச்சரியமான ஒரு தொழில் என்ன தெரியுமாக்கா? இந்த பூதாக்கா. நம்மெல்லாம் காலையில தலையில வச்சோம்னா மத்தியானமே வாடி போயிடுது. இந்த புள்ள அதையே ஒரு தொழிலா பண்ணுதுக்கா. எவ்வளவு ஆச்சரியமான தொழிலுக்கா இது. அதெல்லாம் விடுங்கடி, நம்மெல்லாம் ஒரு கல்யாணத்தை பண்றதுக்குள்ள போதும் போதுன்னு உட்கார்ந்துருவோம். ஆனா ஒரு கல்யாணத்தை 5 நாளா கொண்டாட்டமா கொண்டாடிட்டு இருக்காங்க. யார் மூஞ்சிலையும் கொஞ்சம் கூட டயர்டே தெரியல. ஏக்கா, காசு இருந்தா போதும், நம்மளும் ஜாலியா கல்யாணம் பண்ணலாக்கா. ஆமா முப்பாத்தா, எவ்வளோ நகைங்க, கலர் கலரா புடவைங்க, எவ்வளோ அலங்காரம். சே, அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணுக்கா. ஆமா உமா, பணக்கார வீட்டு புள்ள, அதுவும் டாக்டரு, அப்புறம் சொல்லவா வேணும். நம்மளும் தான்
முக்கி முக்கி உழைக்கிறோம். ஒரு கிராம்ல ஒரு தங்க காசு கூட நம்மளால வாங்க முடியல. ஆனா இவங்க தலையில இருந்து கால் வரைக்கும் தங்கத்திலேயே இழைக்கிறாங்க. எப்படிதான் சம்பாதிக்கிறாங்களோ என்னதான் பண்றாங்களோ. எனக்கும் அதுதான்க்கா. நானும் முக்கி 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 நகை சீட்டு கட்டுறேன். நகை சேர்க்கவே முடியல. ஆனா இவங்க எப்படிதான் நகை இப்படி வாங்குறாங்க? அது தெரிஞ்சா நாமளும் அவங்கள மாதிரி பணக்காரங்களாயிருவோம். அதனால வீடுக்கா என்னத்தையோ பார்த்தோமா ஆதங்கத்தை கொட்டினமான்னு போயிடணும். அடுத்தவங்க பிசினஸ் பண்றத பத்தியெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளால எதுவுமே பண்ண முடியலடி. நீங்களாம் எதுவுமே பண்ண மாட்டீங்க கடைசி வரைக்கும். புதுசா சம்பாரிச்சு கொண்டுட்டு வந்து போடுறதுலயே நல்லா தின்னுட்டு இப்படி உட்காந்து வெட்டி நான் தான் பேசுவீங்க. யோ என்ன கொழுப்பா உனக்கு? நேத்து வாங்குனது பத்தலையா என்ன? உண்மையே சொல்றேன். அப்புறம் கேட்டா கேளுங்க, கேட்கலன்னா போங்க. இந்த ஆளுக்கு கொழுப்பு பத்தியா முப்பத்தா? ஏக்கா அண்ணனுக்கு என்னாச்சு? மூஞ்சி முகரில அடிபட்டு இருக்குது போல. எல்லாம் என்ற கை வண்ணம் தான். அடிச்சியாக்கா? எதுக்கு? லுலுநாய் பேசுனா அடிக்காம எனக்கு கொஞ்சம் வாங்களா? உண்மையே பேசுறேன். அது லொல்லு நாய் மாமா.